அந்த காலங்களிலே 1949 காரைக்குடி அழகப்பா கல்லூரி விழாவில் பேசும்போது கல்வி நிலையங்கள் ஜாதி ரீதியாகவோ மத ரீதியாகவோ அமையக்கூடாது என்பதை வலியுறுத்தி பேசியிருப்பார்கள். ஒரு நல்ல மாணவன் அந்த சமுதாயம் சார்ந்த ஒரு மாணவனுக்கு இடம் தர வேண்டும் என்பதற்காக ஒரு நல்ல படிக்கக்கூடிய மாணவன் புறக்கணிக்கப்படுவான். ஆக கல்வி நிலையங்கள் எல்லாம் அரசு பொதுவாக நடத்த வேண்டும், பொதுவாக கல்வி வழங்க வேண்டும் என்பதை தலைவர் தேவர் அவர்கள் வலியுறுத்தி சொல்லியிருப்பார்கள். ஆனால் கால சூழ்நிலை இன்று அரசாங்கமே சாராய கடை நடத்தி கொண்டிருப்பதும் தனியார் பள்ளிகளை நடத்த வேண்டிய ஒரு நிர்பந்தம், அதுவும் கல்வி நிலையங்களெல்லாம் இப்போது வியாபார நிலையங்களாக மாறிக்கொண்டிருக்கிறது. அதுபோக இப்போது பார்த்தீர்கள் என்றால் தென் மாவட்டங்களில் தேவரின மாணவர்களை பள்ளியிலே சேர்க்கக்கூடாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைய கால சூழ்நிலை வந்து கொண்டிருக்கின்றது. இதையெல்லாம் நாம் வென்றெடுக்க வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய தலைவர்கள் நமக்கு வழிகாட்டி சென்றிருக்கிறார்கள். கடந்த கால சூழ்நிலைகள் வேறு. ஒரு காலத்தில் அனைத்து சமுதாயங்களையும் பாதுகாத்தோம், அவர்களை பேணுவது உயிர் தந்தோம், உடைமைகளை தந்தோம். இந்த நாட்டு விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக அத்துணை தியாகங்களையும் செய்திருந்தாலும் கூட இன்று அரசியல் ரீதியாக ஒரு புறக்கணிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இருந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய அடையாளமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய பசும்பொன் தேவர் அவர்கள் மீது சுமத்தப்பட்ட பழிகளையெல்லாம் கூட அதை அகற்ற முடியாமல் தொடர்ந்து அந்த சிக்கலுக்குள்ளே மீண்டும் சிக்கிக் கொண்டிருக்கின்றோம். இதிலெல்லாம் மீட்டெடுத்து வர வேண்டும் என்றால் இங்கே இளைய செல்வங்கள், மாணவ செல்வங்கள் படித்திருக்கிறார்கள், இன்னும் மென்மேலும் படிக்க வேண்டும். இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய டாக்டர் ராஜ்குமார் போன்றவர்களைப் போல நமக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்க வேண்டும். அன்ன சத்திரம் 1000 நாட்டல் 1000 ஆயிட்டும் அன்னை ஆவணியும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்று அந்த காலத்திலே சொல்லியிருப்பார்கள். அதை தொடர்ந்து தான் தலைவர் தேவர் அவர்களுடைய தொண்டராக இருந்த தலைவர் மூக்கையா தேவர் அவர்கள் கல்விதான் ஏழை எளிய மக்களை முன்னேற்ற முடியும் என்பதற்காக கிராம பகுதி மாணவர்களெல்லாம் கல்லூரி கல்வி பெற வேண்டும் என்பதற்காக பசும்பொன் தேவர் அவர்களுடைய திருப்பெயரிலேயே 3 கல்லூரிகளை உருவாக்கினார்கள். மற்றவர்களைப் போல அதை ஆதாயம் பெறக்கூடிய அல்லது வருமானம் தரக்கூடிய கல்வி நிலையமாக அவர் வளர்த்தெடுத்ததில்லை. எந்த மாணவன் அந்த காலத்தில் 500 மார்க்குக்கு 250 மார்க் வாங்கியிருந்தால் 300 மார்க் வாங்கியிருந்தால் ரொம்ப போற்றப்படுவோம். 35 மார்க் 40 மார்க் வாங்கி பார்டரில் பாஸ் பண்ணவனை எந்த காலேஜ்லேயும் சேர்க்க மாட்டாங்க. அப்படி கிராம பகுதி மாணவர்கள் கல்லூரி கல்வி பெற வேண்டும் என்பதற்காக அந்த கல்லூரிகளை எல்லாம் உருவாக்கினார்கள். அந்த கல்வி நிலையங்களால் பல்வேறு அறிஞர் பெருமக்கள் உயர்ந்திருக்கிறார்கள். அந்த அவசியத்தை உணர்ந்துதான் இங்கே நமது தேவர் சமூக நலச்சங்கத்து நிர்வாகிகளெல்லாம் ஒருங்கிணைந்து இங்கே படித்து அதிக மதிப்பெண் பெற்று முன்னணியிலே இருக்கக்கூடியவர்கள், எங்கள் இனத்திலும் படித்தவர்கள் இருக்கிறார்கள், இன்னும் படித்து கொண்டிருக்கிறார்கள். வாழ்நாள் முழுவதும் இந்த நாட்டிற்காக தியாகம் செய்த பரம்பரையிலே வந்தவர்கள் கல்வி இல்லாமல் இல்லை, கல்வியிலும் நாங்கள் தான் முதலிடத்திலே இருக்கிறோம் என்பதை எடுத்துக்காட்ட வேண்டும் என்ற உணர்விலே இங்கே இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு முதல் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு இங்கே ஒரு பாராட்டு விழா நடத்தி அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும். அவர்கள் பின்வாரிசுகளும் இன்னும் சிறந்து விளங்க வேண்டும், கல்வியிலே சிறந்து விளங்க வேண்டும் என்பதற்காக இங்கே டாக்டர் போன்றவர்களை எல்லாம் அழைத்து இந்த விழாவை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இந்த மாணவ செல்வங்கள் இப்போது மட்டுமல்லாமல் இன்னும் வரக்கூடிய கல்வி தேர்வுகளிலெல்லாம் எல்லா நிலைகளும் முதன்மை இடத்தை பெற்று பசும்பொன் தேவர் அவர்களுடைய அருளாசியை பெற்று வாழ வேண்டும், வளர வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே வாழ்த்தி விடைபெற்று அமைகின்றேன். நன்றி. ஜெய்ஹிந்த்.